ஓகே, இந்த செஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஹார்ட் டிஸ்க் டைப்பு. லைக் ஹார்ட் டிஸ்க்ல வந்து நிறைய டைப் இருக்குது. இப்போ இது ஒரு விர்ச்சுவல் மிஷின். இந்த விர்ச்சுவல் மிஷினை நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் மோடுன்னு இருக்கும். இதை பத்தி தான் பார்க்க போறோம். டிஸ்க் மோடு, சரிங்களா? வாட் இஸ் டிஸ்க் மோடு, அது எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இதுல டிஸ்க் மோட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல there is ஆப்ஷன் கால்ட் இண்டிபெண்டன்ட், பெர்சிஸ்டன்ட், இண்டிபெண்டன்ட், நான் பெர்சிஸ்டன்ட். இதோட ஆப்ஷன் தான் பார்க்க போறோம் நம்ம. ஒரு பை டிஃபால்ட்டா ஒரு விர்ச்சுவல் மிஷினோட ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு டிபெண்டன்ட்ல இருக்கும். பை டிஃபால்ட் மோஸ்ட்லி அதில் தான் இருக்கும். ரொம்ப ரேர் கேஸ் சினாரியோல தான் நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் போவோம். இண்டிபெண்டன்ட், பெர்சிஸ்டன்ட் எப்போ போவோம் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் ஷேர் பண்றப்ப நம்ம போவோம். ரொம்ப ரேர் கேஸ் சினாரியோ மட்டும்தான். பட் இது நீங்க தெரிஞ்சுக்கோங்க, உங்க ப்ரொடக்ஷன்ல சம்டைம்ஸ் இதை பண்ண சொல்லுவாங்க. அப்போ இவங்களுக்கு தேவைப்படும். இப்போ ஏதோ ஒரு விஎம் எடுத்து எடிட் செட்டிங்ஸ் போகிறேன், நீங்கள் ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறீங்க, பை டிஃபால்ட்டாலே அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து டிபெண்டன்ட்ல தான் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இண்டிபெண்டாக பெர்சிஸ்டண்டாக மாற்றிக்கலாம். அப்போ வாட் இஸ் பெர்சிஸ்டன்ட், வாட் இஸ் நான் பெர்சிஸ்டன்ட் அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஹார்ட் டிஸ்க் ஒன்று. ஓகே, இப்போ இந்த பெர்சிஸ்டன்ட் ஹார்ட் டிஸ்க் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, மல்டி ரைட்டட் டிஸ்க்னு ஒரு டிஸ்க் இருக்குது, ஓகேங்களா? ஷேர்ட் டிஸ்க்னு சொல்லுவோம். அதில் இந்த இண்டிபெண்டன்ட், பெர்சிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த நான் பெர்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டெஸ்டிங் என்வரான்மெண்ட்ல நான் பெர்சிஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம். பெர்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது பெர்மனண்டா இருக்கிறது, நான் பெர்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரியா இருக்கிறது, அதான் நான் பெர்சிஸ்டன்ட்னு சொல்லுவோம். இப்போ நான் பெர்சிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக நான் காமிக்கிறேன். நீங்க எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணி ஒரு ஓஎஸ் லெவல்ல நீங்க எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணாலும் அதை ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேஞ்சஸ் வந்து அப்படியே போயிடும், மறுபடியும் ஃப்ரெஷ் ஆயிரும், அந்த சேஞ்சஸ் இருக்காது. தட் இஸ் கால்டு நான் பெர்சிஸ்டன்ட். பெர்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது யூஷுவல் ஹார்ட் டிஸ்க் மாதிரி தான். அது நீங்க வந்து சேஞ்சஸ் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணாலும் அந்த சேஞ்சஸ் அப்படியே தான் இருக்கும். அதுல அந்த டேட்டா எந்த ஒரு டேட்டாவும் மாறாது. ஆனா நான் பெர்சிஸ்டன்ட்ல ஒரு டேட்டா நீங்க உள்ள கொண்டு வர்றீங்க, கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சேஞ்சஸ் பண்றீங்க, அதை ரீஸ்டார்ட் பண்றீங்க அந்த விஎம் அப்படின்னா அந்த டேட்டாவும் போயிடும், நீங்க பண்ண செட்டிங்ஸும் அப்படியே ஃப்ளஷ் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பார்க்கலாமா? அதை இப்போ ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன் நான். ஸோ நான் வந்து என்ன பண்றேன், எல்லாத்தையும் நான் பெர்சிஸ்டன்ட் மோடுக்கு மாத்திக்கிறேன், ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும். டிபெண்டன்ட் வந்து நார்மலா அது எப்படி ப்ரோ? டிபெண்டன்ட் பை டிஃபால்ட் டிபெண்டன்ட்ல தான் இருக்கும். டிபெண்டன்ட் நார்மல் டிஸ்க் மோட். இது ரொம்ப ரேர் கேஸ் சினாரியோல தான் நம்ம போவோம். ரொம்ப ரேர் கேஸ் சினாரியோல தான் போவோம் ப்ரொடக்ஷன்ல. ஓகே ப்ரோ. டிபெண்டன்ட் டைப் வந்து பெர்மனண்டா தான் இருக்கு. சாரி ப்ரோ. Parameter device SCSI ID may not be modified while the virtual machine is powered off. Okay, let me power it off. So இந்த virtual machine வந்து shut down பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த விஷயம் ஷட் டவுன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சேஞ்சஸ் பண்ணலாம். Again I'm telling, இது இன்டர்வியூல ரொம்ப ரேர் கொஸ்டின் தான், அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் நான் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன், ஒரே ஒரு டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 30 இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பேன், அதில் ஒரு டைம் மட்டும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மற்றபடி இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின் கிடையாது. அதே மாதிரி ப்ரொடக்ஷனில் இது எப்போயா தான் பண்ணுற ஆக்டிவிட்டி. ஸோ இது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நான் வந்து
அந்த டிஸ்கை வந்து மாத்திட்டேன். சரிங்களா? டிஸ்கை வந்து ஐ ஹவ் சேஞ்ச் டிபெண்டன்ட் மோட் டு நான் பொசிஷன் மோடுக்கு மாத்திட்டேன். ஓகேங்களா? நான் இண்டிபெண்டன்ட் நான் பொசிஷன் மாத்திட்டேன். இப்போ நான் பவர் ஆன் பண்றேன். இப்போ ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணா அந்த சேஞ்சஸ் அதுல இருக்காது. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு டேட்டா ஒரு டெஸ்க்டாப்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஃபோல்டர் நேம் வந்து டெஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். தென் இதுக்குள்ள ஒரு டேட்டா நான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி டெஸ்ட்னு கொடுத்துறேன். தென் என்ன பண்றேன், நான் சேஞ்சஸ் பண்றேன். வேற ஏதாவது செட்டிங்ஸ் வேணா மாத்துறேன். ஸோ ஃபயர்வால் செட்டிங்ஸ் வேணா மாத்துறேன். ஸோ ஃபயர்வால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிசேபிள் இருக்குது. நான் ஃபயர்வால் வந்து எனேபிள் பண்றேன். டர்ன் ஆன் விண்டோஸ் ஃபயர்வால் டர்ன் ஆன் பண்றேன். தென் டெஸ்க்டாப்போட சேஞ்ச் பண்ணிடுறேன். வால்பேப்பர் சேஞ்ச் பண்றேன். ஸோ டெக்ஸ்டாப் வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணிட்டேன். இதெல்லாம் ரீசன்ட் சேஞ்சஸ். ஃபயர்வால் வந்து டிசேபிள் இருந்தது, எனேபிள் பண்ணியிருக்கேன். தென் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த சேஞ்சஸ்லாம் இப்போ வந்து ஷட் டவுன் பண்ணுறேன், அல்லது ரீஸ்டார்ட் பண்ணுறேன். லெட் மீ செக். ரீஸ்டார்ட் பண்ணுறேன். இது டெஸ்டிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, வேற எந்த பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது ஒவ்வொரு டைம் ரீஸ்டார்ட் ஆகிறப்ப ஃப்ளஷ் ஆயிரும், டேட்டா எல்லாமே ஃப்ளஷ் ஆயிரும், செட்டிங்ஸ் எல்லாமே ஃப்ளஷ் ஆயிரும். அப்போ ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு, பேட்சிங் டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அல்லது ஏதோ ஒரு அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு பண்ணிட்டு அதை ரீஸ்டார்ட் பண்ணோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெஷ் ஆயிரும். ஓகே, இப்போ பார்க்குறேன். ஃபோல்டர் அப்படியே இருக்குது, ஒரு நிமிஷம். செட்டிங்ஸோட மாற்றுறது. SCSI கண்ட்ரோலர் மாற்றணுமா? இல்லையா, ஷட் டவுன் பண்ணி பார்க்குறேன் சொல்லுங்க. எந்த ஒரு சேஞ்ச் நடக்கல. லெட் மீ ஷட் டவுன் தென் ட்ரை. ஷட் டவுன் பண்ணி பவர் ஆன் பண்ணாதான் ஒர்க் ஆகும். ரீசெட் ஆர் ஷட் டவுன்.
So VM shut down ஆயிடுச்சு. Let me power on the VM again. See guys, actually restart பண்ணக்கூடாது, அதை ஷட் டவுன் பண்ணணும், அல்ல ரீசெட் பண்ணணும். there is a difference between restart and reset. நான் ரீஸ்டார்ட் பண்ணேன், அதனால எனக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் நடக்கல. இப்போ நான் வந்து ஷட் டவுன் பண்ணேன், ஷட் டவுன் பண்ணிட்டு பவர் ஆன் பண்ணேன், பாருங்க சேஞ்சஸ் அப்படியே இருக்குது பாருங்க, சேஞ்சஸ் ஆயிடுச்சு பாருங்க. டெஸ்க்டாப் வால்பேப்பர் மாற்றிருந்தேன், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண, ஃபோல்டர் காணும். தென் ஃபயர்வால் செட்டிங்ஸ் பார்ப்போம். ஃபயர்வால் வந்து அதில் எனேபிள் பண்ணியிருந்தேன், இதில் பாருங்க ஃபயர்வால் வந்து டிசேபிள் ஆயிருக்கும். சி, ஸோ ஃபயர்வால் வந்து டிசேபிள் இருக்குது. இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் பர்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணி எந்த டேட்டா சேவ் பண்ணாலும் அதை நீங்கள் வந்து பவர் ஆஃப் பண்ணி பவர் ஆன் பண்ணுறப்ப அந்த சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது, மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும் இந்த டைப் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் இதை நீங்கள் டிஸ்க் டைப்பை மாற்றணும் அப்படின்னா எகைன் நீங்கள் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு தான் டிஸ்க் டைப்பை மாற்றணும். ஸோ இப்போ வந்து இது வந்து இண்டிபெண்டன்ட் பர்சிஸ்டன்ட்ல இருக்குது, நான் பர்சிஸ்டன்ட்ல இருக்குது. இஃப் ஐ எம் சேஞ்ச் டு dependent, again I will have to shut down the VM, then I will have to perform the activity. புரியுது? இதுல டவுட்ஸ் இருக்கு guys? எனக்கு ஒரு டவுட் இருக்கு பிரதர். சொல்லுங்க. இப்போ இது சேம் அந்த சிஸ்பிரிப் மாதிரி வந்து சிமிலரா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான், சிஸ்பிரிப் மாதிரி தான். நீங்க அதை ரன் பண்ணா ஃப்ரெஷ் ஆகி புதுசா வரும்ல. என்ன சிஸ்பிரிப் ரன் பண்றப்ப உங்களுக்கு எல்லா டேட்டாவும் வைப் ஆயிரும். இதுல அப்படி கிடையாது, நீங்க என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கு வந்து இருக்காது. நீங்க அந்த பவர் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சேஞ்சஸ் பண்றீங்க, ஏதாவது டேட்டா சேவ் பண்ணிருக்கீங்க, செட்டிங்ஸ் மாத்திருக்கீங்க, இல்ல ஏதோ ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க, அது எதுவுமே இதுல இருக்காது. ஏன்னா இது எல்லாமே ஃப்ரெஷ் ஆகி புதுசா வாங்க. அது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி வந்துடும். ஓகே பிரதர், தேங்க் யூ ப்ரோ. எனக்கு ஒரு டவுட்டுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இப்போ நம்ம ஃபயர்வால் செட்டிங்ஸ் மாத்துறது நம்ம டிஸ்க்ல தான் உட்காருமாங்க ப்ரோ? நாட், ஆமா எல்லாம் சி ஓஎஸ் எங்க உட்காருது? ஓகே ஓகேங்க ப்ரோ. ஓகே, இப்ப ஃபயர்வால் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஓஎஸ்ல இருக்க செட்டிங்ஸ் தானே, அப்ப அது ஆப்வியஸா ஹார்ட் டிஸ்க் தானே இருக்கும். ஓகேங்க ப்ரோ, ஓகேங்க ப்ரோ. நான் RAM CPU ஓகேங்க ப்ரோ. சரி ப்ரோ. சோ அது அப்படிதான் ஒர்க் ஆகும். சரிங்களா? தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே. ஸோ இப்போ ஷட் டவுன் பண்ணிட்டு தென் மாத்தனா நம்ம மாத்திக்கலாம். Where is shut down? So again நான் back to disk mode மாத்திடுறேன்.
ஓகே